வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மேட்ரிசஸ் அண்டு கால்குலஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். நல்லா கவனிங்க. உங்களுக்கு இங்கிலீஷ் எக்ஸாம் முடிஞ்ச உடனே மேக்ஸ் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நாளைக்கு ஈவினிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம் இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு என்ன படிக்கணும் ஏது படிக்கணும்னு. அதுக்கு முன்னாடி மேக்ஸ் எக்ஸாம் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணி விட்டுறேன், படித்து முடிச்சிருங்க. இப்போ நான் உங்களுக்கு பார்ட் பி கொஷின்ஸ் தான் அப்லோட் பண்ண போகிறேன். இப்போ இந்த வீடியோவில் சொல்ல போகிறது எல்லாமே பார்ட் பி கொஷின்ஸ். ஸோ என்ன நான் ப்ராப்ளம் கொடுத்துருக்கனோ அது நல்லா புரிஞ்சுக்குங்க, ஓகேங்களா? எக்ஸாக்டாக இதே நம்பர் வராது, ஆனால் வந்துடும். ஒரு 50% எக்ஸாக்ட் கொஷின்ஸே வந்துடும். இல்லைனா க்ரியேட்டிவாக கேட்பாங்க, இந்த மெத்தடில் தான் கேட்பாங்க. நான் என்ன சொல்லி கொடுத்துரும் அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எழுதிடலாம். ஸ்கூல் எக்ஸாம்ஸ் மாதிரி இருக்காது மேக்ஸ், இங்கே ஓன் க்ரியேட்டிவ் கொஷின்ஸ் மாதிரி இருக்கும். சிபிஎஸ்சிக்கு அது ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா? ஸ்டேட் போர்டுக்கு புதுசாக தான் இருக்கும் இந்த எக்ஸாமு. மேக்ஸு ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரியேட்டிவ் தான், ஓகேங்களா? ரிப்பீட் கொஷின்ஸும் ரிப்பீட் ஆகலாம், இல்லை அந்த மெத்தட்லேருந்து ஒரு கொஷின் புதுசாக க்ரியேட் பண்ணியும் கொடுக்கலாம், ஓகேங்களா? நான் கொடுத்த கொஷின்ஸை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணாலே நீங்கள் ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் நல்லா கவனிங்க, நான் ஒவ்வொரு கொஷின்ஸ் ஒரு ஹெட்டிங்ஸும் கொடுத்துட்டு, அதாவது நீங்கள் ஒரு 16 மார்க் அட்டன் பண்ணுற மாதிரி தான் நான் ஒவ்வொரு யூனிட்டில் செட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு செக்ஷனில் நான் ஒரு 5 கொஷின்ஸ் கொடுத்துருங்க, அது எல்லாமே ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ். அது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருக்கணும் கண்டிப்பாக. அப்படி பார்த்தீங்கன்னா தான் அந்த எல்லா டைப்ஸுமே ஏதாவது ஒரு டைப் அட்டன் பண்ண முடியும், ஓகேங்களா? நான் இதிலே நிறைய தூக்கிட்டு ரொம்ப நீங்கள் 16 மார்க் அட்டன் பண்ணுற மாதிரி தான் ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன் உங்கள் செட்டுக்கு. ஸோ நல்லா படிங்க, நல்லா கவனிங்க. இன்றைக்கி நைட்டே நான் ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். இந்த வெயிட்டிங் இருக்கிற கொஷின்ஸ்லாம் நைட்டே அப்லோட் பண்ணி முடிச்சிடுவேன் நான் மொத்தமாகவே, ஓகேங்களா? அப்போ தான் நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். மேக்ஸ் கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணிவிடுவேன், நைட்டே அப்லோட் பண்ணிவிடுவேன். அப்லோட் பண்ணியிருக்க கொஷின்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுத்துருக்கேன், அதெல்லாம் ஃபஸ்ட்டு முடிச்சிருங்க. இப்போ எக்ஸாம் முடிச்சுட்டு வந்த உடனே, ஓகேங்களா? இப்போ கொஷின்ஸ் பார்க்கலாம். செமஸ்டர் 1 மேட்ரிசஸ் அண்ட் கால்குலஸ் MA 3151 சப்ஜெக்ட் கோட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஃபெப்ரவரி பேட்ச்க்கு மட்டும் 2025 பேட்ச். நல்லா கவனிங்க, டைமே இந்த பேப்பரை கிளியர் பண்ணிவிடுங்க, ஓகேங்களா? அரியர் வைக்காதீங்க, கஷ்டப்பட்டு எப்படியாவது கிளியர் பண்ணிவிடுங்க. ஆல் தி பெஸ்ட். பார்ட் பியில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ப்ராப்ளம்ஸ் பேஸ்ட் ஆன் ஃபைண்ட் த ஐகன் வேல்யூஸ் அண்ட் ஐகன் வெக்டார்ஸ் ஆஃப் த ஃபாலோவிங். ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருவாங்க, அந்த மேட்ரிக்ஸ்க்கு ஐகன் வேல்யூ ஐகன் வெக்டார் கண்டுபிடிக்கணும். இதில் மொத்தம் 5 டைப் இருக்குது. இந்த 5 டைப் வீடியோஸுமே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுத்துருக்கேன், பார்த்துருங்க, ஓகேங்களா? ஸோ அதில் என்ன நான் ஐகன் வெக்டார்லாம் எப்படி மாற்றிருக்கேன், ப்ளஸ் மைனஸ்லாம் ஏன் யூஸ் பண்ணியிருக்கேன், ஏன் 0 போட்டிருக்கேன், எல்லாத்தையும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க. நான் என்ன சொல்லி கொடுத்தனோ அதை வச்சு எழுதுங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட், யூஸிங் கேலே ஹாமில்டன் தியரம் இவாலுவேட் த மேட்ரிக்ஸ். ஸோ இந்த ஈக்குவேஷனை நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. மெத்தட் கேலே ஹாமில்டன் தியரம். ஸோ இது ஒரு 8 மார்க், இது ஒரு 8 மார்க், ஓகேங்களா? 16 மார்க். நெக்ஸ்ட், இதிலே ஒரு டேரக்ட் 16 மார்க் கொஸ்டின் இருக்குது. ரெடியூஸ் த குவாட்ராட்டிக் ஃபார்ம். ஸோ இந்த ஈக்குவேஷனை ஒரு குவாட்ராட்டிக் ஃபார்ம்லேருந்து கெனானிக்கல் ஃபார்முக்கு மாற்றணும், ஆர்த்தோகோனல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் டெக்னிக்கை பயன்படுத்தி. அப்புறம் அதில் இருக்கிற ரேங்க், இண்டெக்ஸ், சிக்னேச்சர், நேச்சர், இது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும். நான் என்ன சொல்லி கொடுத்தனோ அப்படி நல்லா புரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ண கற்றுட்டிங்கன்னா போதும், மேட்ரிக்ஸ் சூப்பராக ஃபினிஷ் பண்ணிடலாம், ஓகேங்களா? மேட்ரிக்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் கொஷின்ஸ். இது ஒரு கொஷின், இது ஒரு கொஷின், இது ஒரு 5 கொஷின். ஸோ டோட்டலாக 7 வீடியோஸ் தான் இருக்கும். 7 வீடியோஸ் நீங்கள் ஸ்ட்ராங்காக ஃபஸ்ட்டு இதை முடிச்சிருங்க, ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸை முடிச்சிருங்க, ஓகேங்களா? நான் எதெல்லாம் லிங்க் கொடுத்துருக்கனோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருங்க. நோட்டில் எழுதி பாருங்கள், ஓகேங்களா? நீங்களே ஒரு வாட்டி வீடியோ பாருங்கள், அப்புறம் நீங்களே பார்க்காம போட்டு பாருங்கள் ஆன்சர் வருதான்னு, ஓகேங்களா? அந்தளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக போங்க. ஏன்னா இதில் இருக்கிற மாடல் தான் உங்களுக்கு கொஷின்ஸே வரும். நான் ஏற்கனவே போட்ட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லேயே ரிப்பீட்டட் கொஷின்ஸ் வந்திருக்கு, நான் செக் பண்ணி பார்த்தேன் கொஷின் பேப்பரில். ஸோ இந்த மாடலில் தான் வரும், ஓகேங்களா? நெக்ஸ்ட் 12th கொஸ்டின். 12th கொஸ்டினில் பார்ட் நான் என்ன சூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்துட்டிங்கன்னா, அப்சல்யூட் மேக்ஸிமம் அண்ட் அப்சல்யூட் மினிமம் கண்டுபிடிக்கணும். ஒரு ஃபங்க்ஷனுக்கு அவங்க இன்டர்வலும் கொடுத்துருவாங்க, -2, 3. அப்படி இல்லையா, மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வேல்யூ. மேக்ஸிமம் மினிமம் வேல்யூ இந்த லெசன்லையும் இருக்கும், 3rd லெசன்லையும் இருக்கும். இந்த லெசன் நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இங்கே அந்த எக்ஸ் மட்டும் வந்திருக்கும், ஒய் வந்திருக்காது, ஓகேங்களா? ஃபைண்ட் த லோக்கல் மேக்ஸிமம் லோக்கல் மினிமம் வேல்யூஸ் ஆஃப் த ஃபங்க்ஷன். ஸோ இந்த 3த்துக்குமே நான் வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். வேலை இதை 3த்தையும் முடிக்கணும். செகண்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் இந்த 3 தான் இம்பார்ட்டனே, ஓகேங்களா? இதில் 3த்தில் நீங்கள் எது கேட்டாலும் எழுதிடலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா? நெக்ஸ்ட், இதனுடைய அடுத்த பார்ட்
அதாவது இதிலே கூட இன்னொரு சப்டிவிஷன் வரலாம் 8 மார்க்குக்கு. அது என்னெல்லாம் வரலான்னா டேஞ்சன்ட் வச்சு கொஷின் கேட்கலாம், இதுவும் அப்லோட் பண்ணிட்டேன். அப்புறமா கண்டினியூட்டி ப்ராப்ளம் ஏபி கண்டுபிடிக்கிற மாதிரி கேட்கலாம், இல்லை செக் பண்ண சொல்லலாம் கண்டினியூஸாக டிஸ்கண்டினியூஸாக. இது இன்னும் அப்லோட் பண்ணல, இன்றைக்கி நைட் அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். ஓகேங்களா, அப்லோட் பண்ணதெல்லாம் ஃபஸ்ட்டு சீக்கிரமாக முடிச்சிடுங்க. இது ரெண்டுத்தையும் அப்லோட் பண்ணிட்டேன். U/V மெத்தட், அப்புறம் எப்படி வந்து ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே ஒரு 8 மார்க் கொஷினில் வரும். ஓகேங்களா, ஸோ நீங்கள் வந்து இது ரொம்ப தரவாயிட்டிங்கன்னா கண்டிப்பாக இதில் ஒரு 8 மார்க் அட்டன் பண்ணிடலாம். இந்த 5 கொஷின்ஸ் தரவாயிட்டிங்கன்னா இந்த மெத்தடை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஒரு 8 மார்க் அட்டன் பண்ணலாம். டோட்டலாக 16 மார்க் நீங்கள் இதில் ஈஸியாக வாங்கிடலாம். நெக்ஸ்ட் தேர்ட் யூனிட் ரொம்ப ரொம்ப ஈஸியான யூனிட். ஃபார்முலா தெரிஞ்சுட்டு அப்ளை பண்ண தெரிஞ்சிட்டிங்கன்னா சூப்பராக எழுதிடலாம். இதை கண்டிப்பாக வரக்கூடிய கொஷின் டெய்லர் சீரிஸ், அதுவும் எக்ஸாக்டாக இதே கொஷின் தான் வந்துட்டுருக்கு. இன்னும் ஒரு வாட்டி e⁻x cos y நான் கொடுத்துருந்தேன், அங்கே sin yன்னு கேட்டுருந்தாங்க. ஒரு வாட்டி டேரெக்டாகவே e⁻x log 1 + yன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இது மாற்றி இதே தான் கேட்பாங்க. உங்களுக்கு அந்த ஃபார்முலா தெரிஞ்சு டிஃப்ரென்சியேஷன் தெரிஞ்சிச்சுன்னா பக்காவாக பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த டிஃப்ரென்சியேஷன் ஃபார்முலாஸ், இன்டகிரேஷன் ஃபார்முலாஸ்லாம் நான் அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு லிஸ்ட்டு போட்டு கொடுத்துட்றேன். அதை ஃபஸ்ட்டு எழுதி வச்சுக்கிட்டு நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா, ரொம்ப ஈஸி தான். இது ரெண்டு நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா 8 மார்க் ஷுவர் உங்கள் கையில் இருக்குது. ஓகேங்களா, சரி. அதுக்கப்புறமா ஒரு வேர்ட் ப்ராப்ளம் மாதிரி ஒரு கொஷின் கேட்பாங்க, லக்ராஞ்சி மல்டிப்ளேயர்னு. அதாவது இதில் ரெக்டாங்குலர் பாக்ஸும் இந்த டெம்பரேச்சர் கொஷினும் மாறி வந்துட்டுருக்கும். உங்களுக்கு இந்த வாட்டி ரெக்டாங்குலர் பாக்ஸ் கொஷின்ஸுக்கு ஹையஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம் கேட்பாங்க. ஓகேங்களா, அப்படி இது 3ம் கேட்கலன்னா ரொம்ப ரேர் கேசஸில் இந்த 2 கேட்கலாம். ஸோ இது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு ப்ராப்ளம் தெரிஞ்சிட்டிங்கன்னா அதே மாதிரி தான் மிச்சம் இருக்கிற ப்ராப்ளம்ஸும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ தான் அப்லோட் பண்ணியிருக்கேன், பேலன்ஸ் 4 கொஷின்ஸ் இருக்குது. அதை இன்றைக்கி நைட்டே அப்லோட் பண்ணிவிடுவேன். சூப்பராக படித்து முடிச்சிருங்க. ஓகேங்களா, பக்காவாக ஈஸியாக சொல்லித்தரேன். சரி, இதில் இன்னொரு இது மாடல் இருக்குது, மேக்ஸிமம் மினிமம் ப்ராப்ளம். ரொம்ப ஈஸி. இங்கே பாருங்கள், மேக்ஸிமம் மினிமம் செகண்ட் யூனிட்ல இருந்தது, தேர்ட் யூனிட்ல இருக்கும். தேர்ட் யூனிட்ல பார்த்தோன்னா இந்த எக்ஸ் ஒய் வரும், மிக்சிங்கில் வரும். செகண்ட் யூனிட்ல வெறும் எக்ஸ் மட்டும் வரும், இதில் எக்ஸும் ஒய்யும் சேர்ந்து வரும். ஸோ அதில் 2 ப்ராப்ளம், அதில் ஒரு ப்ராப்ளம் அப்லோட் பண்ணிவிட்டேன், இன்னொரு ப்ராப்ளம் நான் உங்களுக்கு இன்றைக்கி நைட்டு அப்லோட் பண்ணிடுறேன். ஓகேங்களா, ஸோ அப்லோட் பண்ணது எல்லாத்தையும் படித்து முடிச்சிருங்க. அவ்வளோதான், தேர்ட் யூனிட் முடிஞ்சு போச்சு. ஃபோர்த் யூனிட்டுக்கு வாங்க, ரொம்ப ஈஸி. இது இல்லாமல் நீங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போகும், எந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போனாலும் ட்ரிபிளியும் சரி, ஈஸியும் சரி, இல்லை ஐடி சிஎஸ்சி எந்த டிபார்ட்மெண்ட்டில் போனாலும் இந்த கான்செப்டை நீங்கள் பயன்படுத்துவீங்க உங்களுடைய கோர் சப்ஜெக்ட்ஸில், பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தடு. ஸோ இது நல்லா தெரிஞ்சுட்டு போகணும். அதுக்கு தான் ஃபஸ்ட் இயர்லேயே வச்சுட்டாங்க இதை. ஓகேங்களா, பார்ஷியல் ஃப்ராக்ஷன் ப்ராப்ளம்ஸ்லாம் உங்களுக்கு அழகாக 5 டைப்புக்குமே உங்களுக்கு இதில் 4 கொஷின்ஸ்க்கு வீடியோ போட்டிருப்பேன், இன்னொரு கொஷினுக்கு வீடியோ போட்டு விட்டுறேன். சூப்பராக படிச்சிட்டிங்கன்னா புரிஞ்சிட்டிங்கன்னா ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் இன்டகிரேஷன், இது கூடவே செட்டு போட்டு கேட்பாங்களே 8 மார்க்கு, அதில் இந்த டைப் இந்தமாரி ஸ்கொயர் ரூட் வருது. ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட்டில் வந்து எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது, இதுக்கு எல்லாத்துக்குமே நான் வந்து திரும்ப நிறைய வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் நான். ஓகே, இது நைட்டு அப்லோட் பண்ண போகிறேன். அதாவது ரொம்ப பர்ஃபெக்ஷனோட இன்னும் கிளியராக இன்னும் ஈஸியாக புரிகிற மாதிரி சில வீடியோஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு புது வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, உங்களுக்கு பர்ஃபெக்ஷனுக்காக. நெக்ஸ்ட் இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ், எப்படி பை பார்ட்ஸ் பண்ணுறது, இது ஒரு 8 மார்க்கில் கேட்பாங்க. அதாவது பார்ஷியல் ஃப்ராக்ஷன் கண்டிப்பாக வந்துடும் 8 மார்க்கு. ஓகேங்களா, உங்களுடைய சேஃப் ஜோனுக்கு இன்னொரு 8 மார்க் இருக்கு இல்லையா, அதுக்கு தான் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த ரூட் வச்சு வர கொஷினும், அப்புறம் இந்த சின்ன இன்டகிரேஷன்ஸ், பை பார்ட்ஸு, ட்ரிக்னாமெட்ரிக் சப்ஸ்டியூஷன், இது ஏதாவது மாற்றி கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஒரு வாட்டி எப்பயுமே பார்ஷியல் ஃப்ராக்ஷன் கேட்டுட்டு அது கூட இந்த மாதிரி கொஷின் ஒன்று கேட்கலாம். அப்படி இல்லைனா பார்ட்ஸோ இல்லைனா ட்ரிக்னாமெட்ரிக் சப்ஸ்டியூஷன் ஏதோ ஒன்று கேட்கலாம். ஸோ இது எப்படி, அதாவது இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ்னால் அது UDV மெத்தட்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மெத்தடில் இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக நான் சொல்லித்தரேன். ரொம்ப சிம்பிள் தான், ஒரு 7-8 லைன்லேயே ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ட்ரிக்னாமெட்ரிக் சப்ஸ்டிடியூஷன், இதுவும் ரொம்ப சிம்பிள் தான். ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிட்டிஸை பயன்படுத்தி நம்ம சால்வ் பண்ணுற இன்டகிரேஷன். ஸோ டோட்டலாக இந்த லெசனில் பொறுத்த வரைக்கும் நான் டோட்டலாக 15 கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு இந்த 5 ரொம்ப தரவாக இருக்கணும். அதுக்கப்புறமா இது ஒரு 8 மார்க் செட் மாதிரி, இந்த 3மே வந்து ஒரு 8 மார்க் செட் மாதிரி. இதுலேருந்து ஒரு கொஷின் ஏதாவது ஒன்று வரும். ஓகேங்களா, மெத்தட் நல்லா புரிஞ்சிட்டிங்கன்னா ஈஸியாக எழுதிடலாம். ஓகேங்களா, பக்காவாக கிளியர் பண்ணிடலாம் அந்த பேப்பர் நல்ல மார்க்ஸோட. ஓகேங்களா, நெக்ஸ்ட் 5th யூனிட், அதில் ஃபஸ்ட் சப்டிவிஷன் பாருங்கள். இந்த கொஷின் வந்தே தீரும். எப்படி பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அந்த யூனிட்டில், அதுமாதிரி இந்த யூனிட்டில் இது சேஞ்ச் த ஆர்டர் ஆஃப் இன்டகிரேஷன் அண்ட் தென் இவாலுவேட் இட். ஸோ ஆர்டர் ஆஃப் இன்டகிரேஷன்னா இதுதான். இங்கே பாருங்கள் 5 சம்ஸ் இருக்குது.
ஓகேங்களா? ஸோ எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கேன். ஏதாவது ஒன்று அப்லோட் பண்ணலன்னா இன்றைக்கி நைட் அப்லோட் பண்ணி விட்டுருவேன். மார்னிங் எழுந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகேங்களா? ஃபுல்லாகவே மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் மேக்ஸே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஈவினிங் இங்கிலீஷ் வீடியோ ஓப்பன் பண்ணி விட்டுருவேன். அதை நீங்கள் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். முடிச்சுட்டு வந்து எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து நீங்கள் அடுத்தது திரும்ப மேக்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ அப்லோட் பண்ணது எல்லாத்தையும் நீங்கள் நாளைக்கு முடிச்சிடுங்க. ஏரியா என்க்ளோஸ்டு பை பிளேன் கர்வ்ஸ், அதில் 2 விஷயம் இருக்குது. கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸும் இருக்குது, போலார் கோஆர்டினேட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த 5 சம்மில் ஏதாவது ஒரு சம் கேட்கலாம். நெக்ஸ்ட் போலார் கோஆர்டினேட்ஸில் இந்த கார்டியாய்டு ப்ராப்ளம் டைரெக்டாக கேட்கலாம், அப்படின்னா இன்சைடு அவுட் சைடு வச்சும் கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ கொஷின் பேப்பர் ரொம்ப டஃப்பாக செட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு கொஷினை ஈஸியாக கொடுத்துட்டு இன்னொரு கொஷினை வந்து அட்டன் பண்ணாத மாதிரி கொடுப்பாங்க. நல்லா கவனிங்க. உங்களுக்கு வந்து எனக்கு எல்லா கொஷினும் அட்டன் பண்ண தேவையில்லை, ஒரு 8 மார்க் அட்டன் பண்ணால் போதும்னா ஃபஸ்ட் யூனிட்டில் ரெடியூஸ் த குவாட்ராட்டிக் ஃபார்ம் இன்ட்டு கனானிக்கல் ஃபார்ம் பார்க்கலாம். செகண்ட் யூனிட்டில் வந்து மேக்ஸிமம் மினிமம்லாம் சொன்னோம் இல்லையா, அந்த வீடியோ பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு தேர்டில் வந்து டெய்லர் சீரீஸ் பார்த்துக்கலாம். ஃபோர்த்தில் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் பார்க்கலாம். ஃபிஃப்த்தில் ஆர்டர் ஆஃப் இன்டெகிரேஷன். இந்த 5மே தரவாக இருந்தீங்கன்னா கிளியர் பண்ணிடலாம். உங்களுக்கு மார்க்ஸ் நல்லா எனக்கு இன்னும் அதிகமாக வேணும்னா இதில் இருக்கிற கொஷின்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்குங்க. ஓகேங்களா? எனக்கு 90 above வேணும், எனக்கு 80 above வேணும்னா இதில் இருக்கிற எல்லா சம்ஸுமே நோட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பார்க்காம நீங்களே போட்டு பாருங்கள், அப்போ தான் வரும். பிளேன் கர்வ்ஸில் ஒரு 5 சம்ஸ் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பிளேன் கர்வ்ஸ் போலார் கோஆர்டினேட்ஸில் ஒரு 2 சம் கொடுத்துருக்கேன், கார்டியாய்டும் அதோட இன்சைட் அவுட் சைடு. இதெல்லாம் நான் வீடியோ அப்லோட் பண்ணிவிடுவேன், நைட்டு அப்லோட் பண்ணிவிடுவேன். நீங்கள் படிக்கிற வேலை தான் உங்கள் வேலை. ஓகேங்களா? ஸோ மற்ற சப்ஜெக்ட் பண்ண மாதிரி பண்ண மாட்டேன், ஏன்னா மேக்ஸ் நீங்கள் போட்டு பார்க்கணும் இல்லையா. நான் நைட்டு எப்படியாவது கஷ்டப்பட்டு அப்லோட் பண்ணி விட்டுறேன். ஓகேங்களா? இன்ஸ்டியூட் ஒரு நாள் லீவும் விட்டுருக்கேன் நான். ஸோ உங்களுக்கு வீடியோஸ் வந்துடும். ஓகேங்களா? சரி. டபுள் இன்டகிரேஷன் போலார் கோஆர்டினேட்ஸ் கார்ட்டீசியன் கோஆர்டினேட் ட்ரிபிள் இன்டெக்ரல் ஒரு கொஷின் வரும். அப்புறமா வந்து இந்த எப்படி போலார் ஃபார்மில் சால்வ் பண்ணுறது. ஓகேங்களா? இதெல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா ஈஸியான ஒரு கொஷின் அங்கே சேஞ்ச் த ஆர்டர் ஆஃப் இன்டெகிரேஷன் கொடுத்துட்டு இந்த 3 டைப் ஏதாவது ஒரு டைப் எடுத்து லிங்க் பண்ணி விட்ருவாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு நான் வந்து இன்னும் நிறைய இருக்குது, இன்னும் மேக்ஸில் இந்த யூனிட்டில் நிறைய இருக்குது. உங்களுக்கு கரெக்டாக 16 மார்க் அட்டன் பண்ணுற மாதிரி தான் செட் பண்ணி கொடுத்துருக்கேன் உங்கள் பேட்சுக்கு. ஓகேங்களா? நல்லா கவனிங்க. இன்றைக்கி பார்ட் பி கொடுத்துருக்கேன்னா நீங்கள் மதியானமே வந்துட்டு ஃபிசிக்ஸ் எக்ஸாம் முடிஞ்சு வந்த உடனே ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. எதெல்லாம் லிங்க் இருக்கோ அதெல்லாம் கிளிக் பண்ணி ஸ்டார்ட் படிக்க ஆரம்பிச்சிருங்க. நைட்டு உங்களுக்கு பேலன்ஸ் இருக்க வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிவிடுவேன். அப்படியே அடுத்த நாளே வந்து மதியானமே வந்து உங்களுக்கு ஒரு 2 o'clock மேலே பார்ட்டியை அப்லோட் பண்ணி விட்டுருவேன். ஓகேங்களா? ஸோ பார்ட்டியேவும் நீங்கள் தரவாயிடணும். ஏன்னா பார்ட் ஏல வந்து நிறைய சில டைம் பார்ட் ஏ கொஷின்ஸே உள்ளே வந்து பார்ட் பிக்குள்ளே வந்துடும். அதனால் நீங்கள் பார்ட் ஏவும் தரவாக இருக்கணும். மேக்ஸ் மட்டும் எப்படியா கிளியர் பண்ணிவிட்டு போயிட்டிங்கனாலே உங்களுக்கு உள்ள எந்த ஒரு அந்த அரியர் பிரச்சனைலாம் இல்லாமல் ஈஸியாக சர்வை பண்ண முடியும். ஓகேங்களா? ஆல் தி பெஸ்ட். என்னால் முடிஞ்ச உதவி இது தான். நீங்கள் படிக்கிறது தான் உங்கள் கையில் இருக்குது. ஓகேங்களா? ஃபோர்ஜி சில்வர் அகாடமி, ஸ்ட்ரென்த், சக்ஸஸ், கிளாரிட்டி. வணக்கம். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபோர்ஜி சில்வர் அகாடமி, ஸ்ட்ரென்த், சக்ஸஸ், கிளாரிட்டி. வணக்கம்.